இந்த நிதியமைச்சரை போய் சந்திச்சாங்க. நிதியமைச்சரை போய் தொழிற்சங்க தலைவர்கள் சந்திக்கும் போது எதுக்காக சந்திச்சாங்கன்னா, இப்ப கஷ்டப்பட்டு உருவாக்கின நிறுவனம் யாது, இந்த நிறுவனம் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிற கதையே ரொம்ப சுவாரஸ்யமானது. நீங்கள் எல்ஐசியினுடைய திருத்துறைப்பூண்டி அலுவலகத்துக்கு நீங்க போயிருப்பீங்க. புதுசா இப்ப கட்டின அலுவலகம் இங்க இருக்கு. சென்னை என்று காண்பித்தால் சென்னையினுடைய 14 மாடி கட்டடத்தை காண்பிப்பார்கள். இந்த நிறுவனம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்த்தாலே அது ஒரு பெரிய ஒரு த்ரில் ஸ்டோரியை படிக்கிற மாதிரி இருக்கும். ராஜேஷ்குமாரனுடைய நாவலை படிப்பதை போல் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் இரவு 8 மணிக்கு திடீர்னு மோடி டிவியில தோன்றி என்ன பண்ணுவாரு, பணத்தை செல்லாதுன்னு அறிவிப்பாரு, அமைச்சரவைக்கே தெரியாமல். ஆனால் அமைச்சரவைக்கு தெரியாமல் மோடி செய்த இந்த காரியம் நமக்கு தெரியும். மோடி ஒரு இந்தியாவுடைய பிரதமர். ஆனால் இந்தியாவுடைய முதல் பிரதமர் அமைச்சரவைக்கு தெரியாமல் ஒரு காரியம் செய்தார். அந்த காரியம்தான் எல்ஐசியை உருவாக்கியது. ஏன் அப்படி செஞ்சார்னா, அன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 245 தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் எவ்வளவு கொள்ளையடிக்கிறார்கள் என்று பாராளுமன்றத்தில் அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த இந்திரா காந்தியினுடைய கணவர் ஃபெரோஸ் காந்தி ஒரு பாராளுமன்ற உரை குறிப்பில் கூறியிருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தனியார் நிறுவனங்களும் செய்யக்கூடிய ஊழல் என்பது, அவர் எதோட ஒப்பிடுறாருன்னா, சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் இருக்குல்ல, அதுல சொல்லியிருக்கக்கூடிய ஊழலை விடவும் அதிகமான ஊழலை செய்யறாங்கன்னு சொல்றாரு. அப்ப சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம்ங்கிறது நல்லதெல்லாம் கிடையாது, எப்படி ஊழல் செய்யலாம்னு சொல்லி கொடுக்கிறது. அதை விடவும் கூடுதலாக தனியார் நிறுவனங்கள் ஊழல் செய்கிறார்கள் என்கின்ற போது அதை ஒழிக்கணும்னா என்ன பிரச்சனைனா, எந்த தனியாரெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனியை நடத்தி கொண்டிருந்தார்களோ அவர்கள்தான் வங்கியையும் நடத்தி கொண்டிருந்தார்கள். தங்களுக்கு லாபம் வந்தால் வங்கி கணக்கிலும், தங்களுக்கு நஷ்டம் வந்தால் இன்சூரன்ஸ் கணக்கிலும் காட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்ப என்ன செய்யறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் கம்பெனிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களை ஒரு 25 பேரை தேர்வு செய்து பாராளுமன்றத்தில் பயிற்சி கொடுக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் யாருக்கும் தெரியாமல் பயிற்சி கொடுக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அமைச்சரவையில் மட்டுமல்ல, அங்கு பாராளுமன்றத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கே தெரியாது. ஒரு 25 பேரை ரகசியமா அழைச்சிட்டு போய் யார் யாருக்கு தெரியும்னா, அன்றைக்கு இருந்த நிதியமைச்சராக இருந்த நீங்கள் HM பட்டேலுக்கு தெரியும், அன்றைக்கு இருந்த பிரதமருக்கு தெரியும், அன்றைக்கு இருந்த நிதித்துறை செயலாளருக்கு தெரியுமே தவிர வேறு யாருக்கும் அப்படி ஒரு நடவடிக்கை நடப்பதே தெரியாது. ட்ரைனிங் நடத்தி என்னன்னா, ஜனவரி 19ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி 7:30 மணிக்கு நம்ம நிதியமைச்சர் ரேடியோவில் பேசுவார். ரேடியோவில் பேசணும்னா அடுத்த நாள் காலையில நீங்கள் இந்தியாவினுடைய எல்லா ஆயுள் இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் தேசியமயமாக்கப்படும் என்கின்ற அறிவிப்பை இரவு கொடுப்பார். அடுத்த நாள் காலை நீங்கள் எல்லா தலைமை அலுவலகத்திற்கும் சென்று அந்த நிறுவனத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு ரகசிய குறிப்பு. இரவு 7:30 மணிக்கு பேச போறாருன்னு செய்தி. இன்னைக்கு நீங்க பிரதமர் பேச போறாரு அப்படின்னா பிரதமர் யாருக்கும் எந்த தகவலும் சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனால் அன்றைக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்தது. ஆல் இண்டியா ரேடியோ நிறுவனத்தில் பேசினாலும் கூட, பிரதமரே பேசினாலும் கூட, அந்த ஆல் இண்டியா ரேடியோனுடைய தலைவருக்கு என்ன பேசுகிறார் என்று குறிப்பு தர வேண்டும். ஆனால் நேரு இந்தியாவினுடைய முதல் பிரதமர், ஒரு அதிகாரம் படைத்தவராக இருந்தால் அவர் ஆல் இண்டியா ரேடியோனுடைய தலைவரிடம் தலையிடுகிறார். நிதியமைச்சர் பேசுவார், என்ன பேசுறாருன்னு இப்ப சொல்ல மாட்டோம். இரவு 7:30 மணிக்கு வானொலி ஒலிக்கிறது. இன்றைக்கே நமக்கு சிக்னல் கிடைக்கிறது அவ்வளவு பிரச்சனை. அன்றைக்கு எவ்வளவு பேர் ரேடியோ கேட்டிருப்பாங்க, பல பேருக்கு தகவலே தெரியல. 7:30 மணிக்கு ஒரே அறிவிப்பு தான் கொடுக்கிறார். அடுத்த நாள் காலை நீங்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 245 தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் ஒரே இரவில் அதனுடைய அத்தனை சொத்துக்களையும் அரசு கைப்பற்றியது. அது கைப்பற்றி நீங்கள் அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டாங்கல்ல 25 பேர். நிகழ்ச்சிக்கு வரோம்னா எங்களுக்கு போக்குவரத்து கொடுக்குறாங்க, போக்குவரத்தை உங்கள்கிட்ட வசூல் பண்ண தொகையிலிருந்து கொடுக்குறாங்க. அப்படி வந்த 25 பேருக்கும் டெல்லிக்கு போயிட்டு வர்றதுக்கு காசு கொடுக்கணும்ல. இந்த காசை அரசினுடைய ட்ரெஷரியிலிருந்து எடுத்தா தகவல் லீக் ஆயிடும்னு நிதியமைச்சரும் நிதித்துறை செயலாளரும் தங்களுடைய பாக்கெட்ல இருந்து கொடுத்த காசுல தான் ட்ரைனிங் நடந்துச்சு.
அவ்வளவு ரகசியமாக பாதுகாத்து ஒரே இரவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்களுடைய கட்டடங்களையும் கைப்பற்றினார்கள். அப்படி உருவானதுதான் எல்ஐசி. நீங்கள் இன்றைக்கு சென்னைக்கு சென்றால் பாரிஸ் கார்னரிலே ஒரு பெரிய யுனைடெட் இந்தியா பில்டிங் இருக்கும். அது ஒரு செட்டியாருடைய கட்டடம். அந்த செட்டியார் அடுத்த நாள் காலையில நேரா இறங்கி உள்ள போய் அந்த நிறுவனத்தை பார்க்கலாம்னா பியூன் ஓடி சொல்றான் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிட்டாங்கன்னு. அவர் அன்னைக்கு அப்புறம் அந்த கட்டடத்துல ஏறி பின்னாடி இறங்கவே இல்லை. அவர் யாருன்னா நம்முடைய முன்னாள் நிதியமைச்சருடைய தாத்தா, ப. சிதம்பரத்தினுடைய தாத்தா. அதனாலதான் அவருக்கு பல கடுப்பு இந்த அரசு நிறுவனங்கள் மீது. இன்றைக்கு அவர் கூட்டணியில் இருந்தாலும் கூட சில உண்மைகளை நாம் சொல்ல வேண்டும். அப்படி ஓரிரவில் கைப்பற்றி உருவாக்கப்பட்ட நிறுவனம் கிட்டத்தட்ட ஜனவரி 19 செப்டம்பர் 1 வரை 6 மாத காலம். நீங்கள் இன்றைக்கு எல்ஐசியில் இருக்கக்கூடிய இந்த சிம்பல் எம்பளம், அதுல இருக்கக்கூடிய யோகசேமா, நீங்கள் அதுல இருக்கக்கூடிய மேனுவல், அதுல என்ன இருக்கணும், மொத்த எல்ஐசியினுடைய செயல்பாட்டையும் திட்டமிட்டது எங்கென்றால் நீங்கள் நிதித்துறையினுடைய செயலகத்திலே உட்கார்ந்து திட்டமிட்டார்கள். அதில் இருக்கக்கூடிய நீங்கள் யோகசேமா என்கின்ற அந்த சொல்லை கண்டுபிடித்து கொடுத்தவர் யாருன்னா அங்க இருக்கக்கூடிய பெரிய உயர் அதிகாரி அல்ல, அந்த நிதித்துறை செயலகத்திலே டைப்பிஸ்டாக இருந்த ஒரு நபர் இதை யோசனை சொல்றாரு. ஒவ்வொரு நபரும் செதுக்கி செதுக்கி உருவாக்கப்பட்ட நிறுவனம்.